ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்படி நம்ம வந்து 12th வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர் கீ வந்து நம்ம அப்லோட் பண்ணி டெமோ வந்து கொடுத்துட்ருக்கோமோ அதே மாதிரி தான் 11th நம்ம விட மாட்டோம். சரியா, நீங்களும் ரொம்ப முக்கியம் தான். அதனால் 11th 12th ரெண்டு பேத்துக்குமே நம்ம மாற்றி என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டாக லாஸ்ட் இயர் மார்ச் 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீ ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் அமையும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கீங்க. அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது லாஸ்ட் இயருக்கு வந்து 20 ஒன்வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 19 ஒன்வேர்டு வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ஒன்வேர்டு மட்டும்தான் நமக்கு வந்து புக் இன்சைட்லேருந்து வந்துச்சு. அதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா, அதனால் அதாவது எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். ஈஸியாக நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரியா, அதனால் அதை விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ தான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு வரோம். இப்போ 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அதாவது லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். எதுக்காக வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபுல் போர்ஷனுக்கு படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சரியா, அதனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நாலங்காடி என்றால் என்ன. சரியா, அதாவது வாட் இஸ் மீன் பை நாலங்காடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹூ இஸ் கால்டு சோல் ட்ரேடர். சரியா, தனியால் வணிகர் என அழைக்கப்படுவோர் யார். பண்டக காப்பகங்களின் வகைகள் ஏதேனும் 4 பட்டியலிடுக. வாட் இஸ் மீன் பை பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். சரியா, அதாவது பிஓபின்னு சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அடிக்கடி. டிஃபைன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைஸ். சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இடைநிலையர் என்பவர் யார். அதுக்கப்புறம் WTO. சரியா, இதை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வருமான வரி என்றால் என்ன, இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி எழுதணும். அடுத்து தான் ரொம்ப முக்கியமானது, அதாவது 30வது கொஸ்டின் உங்களுக்கே தெரியும், கம்பல்சரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் என்பவர் தன்னுடைய மகிழ்வுந்தை 5 லட்சத்துக்கு டி என்பவருக்கு விற்பனை செய்ய ஒப்புக்கொள்கிறார். அதே போல் டி என்பவரும் மகிழ்வுந்தை வாங்க ஒப்புக்கொள்கிறார். இது எத்தகைய ஒப்பந்தம் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா, இந்த 30வது கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. ஈஸி தான். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின், அதாவது வாட் யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். மனித செயல்பாடுகள் என்றால் என்ன. எக்ஸ்பிளைன் எனி 3 சேரிட்டிஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அதாவது HUFன்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து ஹூ ஆர் தி பர்சன் இன்வால்வ் இன் RBI அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா, வாட் இஸ் கேரக்டர் பார்ட்டி. ஒப்பவனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி, கப்பல் வாடகை ஒப்பவனம் என்றால் என்ன அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். லிஸ்ட் அவுட் எனி 3 கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கால அளவையின் அடிப்படையில் தொழில் நிதியின் ஆதாரங்களின் வகைகளை குறிப்பிடுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதையும் பார்த்துங்க. இரு தரப்பு வாக்குறுதிகள் வகைகள் யாவை. வாட் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப், அதாவது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். சரியா, அதுக்கப்புறம் GST பற்றின முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் 3 எழுத சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், அதாவது செலுத்து தொகைக்கு பிறகு ஆவணங்கள், ஏற்பு தொகைக்கு பிறகு ஆவணங்கள், சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பெக்டன்ஸ். சரியா, ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். ஈஸி தான். சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பார்ட்டு, அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்த வீடியோவில் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுவேன். அந்த ஆன்சர் கீயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 41 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பேர் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். வாட் ஆர் தி கான்டென்ட்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது மெமோரியம் ஆஃப் அசோசியேஷன். சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஏற்கனவே நடந்த எக்ஸாமினேஷன் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். பொது கழகத்தின் ஏதேனும் 3 நிறைகள் மற்றும் குறைகளை கூறுக. குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனங்கள் யாவை. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம்
எலிகேட் தி எனி 5 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் சரியா. வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பன்னாட்டு நாணய நிதியத்தின் பணிகளை குறிப்பிடுக, IMF சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்கவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரிகள் வகைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ் சரியா. அதுக்கப்புறம் GDR ADR ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். எக்ஸ்பிளைன் தி 5 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின்ஸு சரியா. இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர் கீ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.